அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே நினைவு கொண்டு வந்து ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையருக்கு அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வசக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மாமகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நம் உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாகத்தான் ஞானகுரு வழிப்படுத்தியுள்ளார். ஆனால் அந்த ஈஸ்வரனை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு நினைவு கொண்டு வருவது, எவ்வாறு அங்கே தொடர்பு கொள்வது, உயிரின் இயக்கம் என்ன, உயிரில் உள்ள காந்தத்தை பயன்படுத்தும் முறைகள் என்ன, உயிர் வழி விண்ணினுடைய ஆற்றலை கவர்வது எப்படி என்பதை, உயிர் மூலமாக உயர்ந்த சக்திகளை பெறுவதை பற்றி ஞானகுருவும் சரி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்களும் எண்ணில் அடங்காத உபதேசங்களை நமக்கு கொடுத்துள்ளார்கள். நமது உயிருக்கு பெயரும் ஈஸ்வரன் தான், நமது குருவின் குருநாதரின் பெயரும் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரப்பட்டர் என்ற நாமத்திலேதான் நமது குருவிற்கு எண்ணிலடங்காத அனுபவங்களை உபதேச வாயிலாக அனுபவபூர்வமாக கொடுத்து சென்றுள்ளார். அந்த ஈஸ்வரப்பட்டர் அடிக்கடி சொல்லக்கூடியது, என்னை நம்பி நீ அழைத்தால் உன்னுடன் நான் வருவேன்.
உன்னுடனே நான் இருப்பேன். உன் சொல்லிலும் உன் செயலிலும் நானே வந்து உனக்கு உதயம் தருவேன், இயக்கி தருவேன், உன் சொல்லாகவும் செயலாகவும் வருவேன் என்று எண்ணிலடங்காத வாக்குகளை கொடுத்து, உன்னுடனே நான் இருப்பேன், என்னை நீ அழை. நமது ஞான குருவும் எந்த உபதேச வாயிலாக வெளிப்படுத்தினாலும் சரி, மற்றவர்களுக்கு ஆசி கொடுக்கும் பொழுதும் அவரும் இதைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் ஒரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்படித்தான் அவரும் ஆசி வழங்குகின்றார். ஞான குரு நாம் உடலுடன் முழுமையாக எத்தனை வகைகளில் அவரை அணுகி நாம் எல்லா மகர்ஷிகளுடைய அருள் சக்திகளை பெற வாய்ப்பாக அமைந்த குரு. ஆனால் அதே சமயத்தில் குருவின் குருவாம் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு சூட்சுமமாக எத்தனையோ சக்தி வாய்ந்த நிலைகளை ஞான குரு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டியுள்ளார். ஞான குரு வேறல்ல, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் வேறல்ல. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணினாலும் ஞான குருவை எண்ணினாலும் இருவருமே ஒருவர் தான். அந்த உணர்வோடு என்றால் உருவங்கள் நாம் வெளியிலே பார்ப்பது வேறு. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தாம் பெற்ற அனைத்து சக்திகளையுமே ஞான குருவிற்குத்தான் கொடுத்துவிட்டு சென்றார். ஞான குருவும் நம்மிடம் அதை வெளிப்படுத்தும் பொழுது ஈஸ்வரப்பட்டரை எத்தனை பேர் அணுகினாலும், ஈஸ்வரப்பட்டரிடம் எத்தனை பேர் சக்தி பெற வேண்டும் என்று வந்தாலும் குருநாதர் என் ஒருவனுக்குத்தான் கொடுத்தார், என் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு கூட அது கிடைக்கவில்லை, என்னுடைய தாய் கருவிலே பெற்ற பூர்வ புண்ணியத்தால் என் ஒருவனுக்குத்தான் சக்தி கொடுத்தார் என்று அவரும் வெளிப்படுத்தியுள்ளார். அவை இருவரையுமே நாம் ஒருவராக கருதி புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நமது உயிரையும் அந்த குருவினுடைய உணர்வுகளையும் இணைத்தே நாம் ஏங்கி பெறுதல் வேண்டும். அது ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுதெல்லாம் வெறுமன நம் உயிரை மட்டும் எண்ணாது அதிலே ஞான குருவின் உணர்வுகளையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளையும் இணைத்து ஞான குருவுடன் ஒன்றியே மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய ஒன்றியே நம் உயிரிடம் மட்டும் கேட்கவில்லை, ஞான குருவிடமும் கேட்கின்றோம், ஞான குருவிடமும் வேண்டுகின்றோம், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் கேட்கின்றோம், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் வேண்டுகின்றோம் என்று அந்த உணர்வோடு அவர்களை எல்லாம் வெளியிலே தேடாதபடி நம் புருவ மத்தியிலேயே ஈஸ்வரப்பட்டு சொல்வது போன்று எந்த நேரத்திலும் நீ அழைத்தால் உன்னுடன் நான் வருவேன், இரவு பகல் என்று எந்த நேரமும் இல்லாது எல்லா நேரமும் உன்னை அணுகியே இருக்கின்றேன், பகலை காட்டிலும் இரவிலே அதிக அளவிலே ஈர்ப்புடன் உன்னுடன் சுழன்று கொண்டிருக்கின்றேன், உன்னை பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெற அழைத்து செல்ல அதற்காகவே நான் வந்துள்ளேன். இந்த பிறவி என்ற கடலில் அதை ஓடமாக நான் செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு ஓடக்காரனப்பா, உன்னை இனி ஒரு பிறவி என்ற நிலை இல்லாதபடி விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்லவே
உன்னை அந்த ஓடத்திலே அழைத்துச் சென்று கரை சேர்க்கவே வந்திருக்கிறேன் என்று. அது மட்டுமல்ல, நம்மையெல்லாம் அவர் ஞான செல்வங்கள் என்று குறிப்பிட்டு இந்த அருள்ஞான வழியில் ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த தன்மை பெரும் நிலையில் என்னையே நீங்கள் முந்திச் செல்வதற்கு விண்ணுலக ரகசியங்களை உங்களுக்கு தருகின்றேன், என்னை முந்திச் செல்லுங்கள், உங்களுக்கு ஆசி தருகிறேன் என்று ஒரு தாய் தந்தை அவர்கள் எத்தனையோ உயர்ந்த நிலை பெற்றிருந்தாலும் தன் குழந்தை தன்னை காட்டிலும் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று தாய் தந்தையர் விரும்புவது போன்று, தாய் தந்தையர் ஆசீர்வதிப்பது போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் நம்மை எல்லாம் ஞான செல்வங்கள் என்று உணர்த்தி, என்னை காட்டிலும் நீங்கள் உயர்ந்த நிலை பெற உங்களுக்கு சகல உண்மைகளையும் தெரியப்படுத்துகின்றேன், அந்த ஆசி வழங்குகிறேன் என்று பேரானந்த நிலையாக நமக்கு ஆசி வழங்குகின்றார்கள். நமது ஞான குருவுமே இதை வெளிப்படுத்தும் பொழுது, என்னை காட்டிலும் நீங்கள் 4 மடங்கு சக்தி பெற முடியும், நீங்கள் எல்லோரும் அகஸ்தியராக மாற வேண்டும், துருவ நட்சத்திரமாக மாற வேண்டும் என்றும் என் குரு இட்ட கட்டளைப்படிதான் நீங்கள் எல்லோரும் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஞான குருவும் எந்த நேரமும் நாம் எல்லாம் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று நமக்காக ஒளிபரப்பிக் கொண்டுள்ளார்கள். அது ஞானகுரு வேறல்ல, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் வேறல்ல. இருந்தாலும் அவரவர்கள் எப்படி பற்று கொண்டு உணர்வுகள் பதிவாகி உபதேச உணர்வுகளை தங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார்களோ அதை முழு உணர்வோடு எண்ணி ஒவ்வொரு நொடி பொழுதும் ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுதெல்லாம் இந்த 3 நிலைகளையும், ஞான குருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் உருவ மத்தியிலே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உயிரையும் ஒன்றாக இணைத்து ஈஸ்வரன் எங்கேயோ இருக்கின்றான் என்றோ, குருநாதர் எங்கேயோ இருக்கின்றார் என்றோ, ஈஸ்வரப்பட்டர் எங்கேயோ இருக்கின்றாரோ என்று எண்ணாதபடி நமக்குள்ளேதான் ஆண்டவனாக, தெய்வமாக, ஈசனாக நம்மை இயக்கிக் கொண்டுள்ளார்கள், நம்மை வழி நடத்தி கொண்டுள்ளார்கள், நம்மை விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்ல நம்முடனே இருக்கின்றார்கள் என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து நாம் பாடலில் பாடுவது போன்று, கருணை சொரூபா என்னை ஆட்கொண்டு அருள்வாய் ஈஸ்வரா என்று நம்மிடம் இருக்கக்கூடிய சகலத்தையுமே அந்த உயிரான ஈசனிடம், குருவிடம், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் ஒப்படைத்து அந்த ஈசனுக்கு செய்யும் சேவையாக, குருநாதருக்கு செய்யும் சேவையாக, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருக்கு செய்யும் சேவையாக அவர்கள் எந்த பணியை இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே செயல்படுத்தினார்களோ அந்த குரு சேவையாக ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து, உடலை ஆலயமாக மதித்து அவர்கள் விண்ணுலக ஆற்றலை எந்த வழியிலே பெற்றார்களோ அதை நுகர்ந்து இந்த சரீரத்தை ஒரு கருவியாக, இயந்திரமாக பயன்படுத்தி அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நமது உயிராத்மா ஒரு பசுவிடம் இருந்து அதிலே ஒரு பெரும் பாலை அதனுடைய கன்று பருகுவது போன்று நாம் முதலிலே பருகி பின் அந்த பால் எல்லோருக்கும் பயன்படுவது போன்று மகரிஷிகளால், ஞானிகளால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த உயர்ந்த சக்திகளை உயிர் வழியாக நாம் கவர்ந்து இந்த உடல் என்ற சட்டியிலே சமைத்து
எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என்னை நீங்கள் முந்திச் செல்ல ஆசி கூறுகிறேன் என்று சொல்வது போன்று நாமும் அந்த உயர்ந்த சக்திகளை எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அவர்கள் சொன்னது போன்று, நம் ஞானகுரு சொன்னது போன்று 4 மடங்கு என்னை காட்டிலும் சக்தி பெற முடியும் என்று அவர் கொடுத்த வாக்கை நாம் நனவாக்கும் நிலையாக நாமும் அதை செயல் வடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாம் நம்முடைய சகஜ வாழ்க்கையில் ஆசாபாசங்களுடன் உடலுக்காக, தொழிலுக்காக, குடும்பத்திற்காக அன்றாட எத்தனை நிகழ்வுகள் இதையெல்லாம் எண்ணி நாம் அவர்களை அணுகுகின்றோம். இருக்கலாம், மனிதனுடைய தேவை என்பது இருக்கலாம். இருந்தாலும் ஈஸ்வர பற்றோ ஞானகுருவோ அவர்கள் நம்மை அணுகி வந்தது, நம்மை தேடி வந்தது, நமக்கு இவ்வளவு பெரிய பேருண்மைகளை உணர்த்த நம்மை எல்லாம் அந்த நிலை பெறச் செய்ய வந்தது. நாம் சொல்வது போன்று இந்த அன்றாட வாழ்க்கைக்காக மட்டுமல்ல. ஆகவே அந்த அருள் ஞானம் பெற வேண்டும், அவர்களைப் போன்று உயர்ந்த சக்தி பெற வேண்டும் என்று சாமி எதை சொன்னாரோ அதை செய்ய வேண்டும். சாமி சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும். சாமி சொன்னதை மட்டும் நான் செய்வேன் என்று அந்த உணர்வோடு ஒன்றி நாம் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் அதை அணுகினால் ஞானகுரு தம்முடைய உபதேச வாயிலாக சொல்வது போன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த குருவினுடைய உணர்வுதான் என்னை இயக்கிக் கொண்டுள்ளது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வது போன்று. என்றால் ஆரம்ப நிலை என்றால் இந்த பூமியிலே முதலிலே விண்ணுலக ஆற்றலையும் தன்னைத்தான் தான் யார் என்ற நிலையில் வானையில், புவியியல், உயிரியல் என்ற நிலைகளை கண்டுணர்ந்த நமக்கெல்லாம் வெளிப்படுத்திய அந்த அகசியனுடைய உணர்வுகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை நுகரச் செய்யப்படும் பொழுது அவர் இப்படி சூட்சுமமாகத்தான் சொன்னார். உனக்குள் பாய்ச்சி, எனக்குள் பாய்ச்சி, மீண்டும் நான் உனக்குள் பாய்ச்சுகின்றேன். நீ அந்த அகசியனுடைய உணர்வுகளை நீ முழுமையாக நீ கண்டுணர முடியும் என்று படிப்பறிவு இல்லாதவனுக்கு ஆதியிலே, அதாவது எதுவுமே இல்லாத காலங்கள், எதுவுமே என்றால் கோள்களோ நட்சத்திரங்களோ சூரியனோ எதுவுமே இல்லாத இருண்ட நிலைகளில் மனிதனுடைய எண்ணத்தால் நுகர முடியாத, அறிந்துணர முடியாத அத்தகைய பேருண்மைகளை ஆனால் அகஸ்தியன் அவன் தாய் கருவிலே இது முழுமையாக அவன் உணர்ந்து அக்கால பாஷையிலே அதை அவன் வெளிப்படுத்தியதை எனக்குள் அதை நுகரும் விதமாக மாமகரிஷி ஈஸ்வராயர் குருதேவர் கண்டுணர்ந்த உணர்வுகளை அதைத்தான் அவர் முதலிலே உனக்குள் பாய்ச்சுகிறேன் என்று குருநாதரை உற்று பார்க்கப்படும் பொழுது அகஸ்தியன் கண்டுணர்ந்த வானியல், புவியியல், உயிரியல் ஆற்றல்களை எனக்குள் பாய்ச்சுகின்றார். என்னுடைய உணர்வோடு கலந்து அவருடன் மீண்டும் என் உணர்வுகளை குருதேவரிடம் பாய்ச்சி, பின் குருதேவர் அதை கலவையாக்கி மீண்டும் எனக்குள் பாய்ச்சப்படும் பொழுது குரு கண்ட, குரு கட்டுணர்ந்த, குரு முழுமையாக அகஸ்தியன் உணர்வுகளை பெற்றதை, அதாவது அந்த துருவ நட்சத்திரமான உணர்வுகளை, அவன் முழுமை பெற்ற நிலைகளை நானும் நுகர முடிந்தது, என்னாலும் அதை அறிய முடிந்தது. அதை எனக்குள் உணர்த்தியது குருவினுடைய உணர்வே என்று குருவிடம் விளைந்தது. அந்த வித்தை எனக்குள் கொடுத்தார். என்னுடைய உணர்வோடு கலந்து அதை நான் வளர்த்தேன். என்னுடைய உணர்வோடு கலந்து வளர்த்ததை மீண்டும் அவருக்குள் பாய்ச்சி, அவர் உணர்வுடன் இணைக்கப்படும் பொழுது மீண்டும் அதை சமைத்து எனக்குள் பாய்ச்சுகின்றார். பாய்ச்சப்படும் பொழுதுதான் குருநாதர் எப்படி அதில் அகஸ்தியன் உணர்வுகளை நுகர்ந்தாரோ, கண்டுணர்ந்தாரோ,
2000 சூரிய குடும்பத்தையும் சுழன்று வந்தாரோ அதையும் தாண்டி அகண்ட அண்ட நிலைகளையும் அவருடைய நினைவால் உணர்வால் ஊடுருவி அறிந்து அவருக்குள் விளைந்த மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை என் கண்களுக்கு அந்த ஆற்றலை பாய்ச்சி அக்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே என்னால் பார்க்கும்படியாக உணரும்படியாக எதுவுமே படிப்பறிவே இல்லை என்றாலும் குரு விளைய வைத்த உணர்வை எனக்குள் பதிவு செய்து அதை எனக்குள் நான் என் உணர்வுடன் கலந்து விளைய வைத்து முழுமையாக என்னை அறியும்படி செய்தார். அதைத்தான் அவர் உனக்குள் பாய்ச்சி எனக்குள் பாய்ச்சி மீண்டும் உனக்குள் பாய்ச்சுகிறேன் என்று உணர்த்தினார். அதே போன்று நாமும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் குருநாதருக்கு எவ்வாறு இந்த விண்ணுலக ஆற்றலையும் அகண்ட அண்டத்தின் ஆற்றலையும் பேரண்டத்தினுடைய ஆற்றலையும் ஆதிசக்தியினுடைய சக்தியும் உணரும்படியாக அதை அறியும்படியாக சாதாரண மனித உணர்வுகளுக்குள் அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை பெறச் செய்தார். இதே போன்று நாமும் ஞானகுரு அவர்கள் நமக்கு உபதேச வாயிலாக கொடுத்த உணர்வுகளை நமக்குள் பாய்ச்சி அந்த பாய்ச்சி உணர்வுகளை மீண்டும் நமக்குள் கலவையாக்கி அவரிடமே அந்தந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு ஏற்படும் சூழ்நிலைகளிலிருந்து அந்த உணர்வை கலந்து ஞான குருவிடம் மீண்டும் நம் உணர்வுகளை செலுத்தி அதனுடைய உள்பொருளை அந்த மெய்யை அஞ்ஞானத்தை பெற வேண்டும் என்று ஞான குருவிடம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் கேட்டால் அவருக்குள் விளைந்த உணர்வு மீண்டும் நமக்குள் அதை பாய்ச்சப்படும் பொழுது ஞானகுரு கண்ட ஞானகுரு பெற்ற ஞானகுரு தனக்குள் முழுமையாக குருவிடம் இருந்து எந்த ஆற்றல்களை பெற்றாரோ அதை நாமும் முழுமையாக அப்படியே பெற முடியும். அதைத்தான் நமது ஞானகுரு என் குரு எனக்கு கொடுத்ததை காட்டிலும் உங்களுக்கு பன்மடங்கு கொடுத்திருக்கின்றேன், நீங்கள் எண்ணி எடுத்தால் எளிதில் பெறலாம், சுலப நிலையில் நீங்கள் பெறலாம், இருந்த இடத்திலிருந்தே பெறலாம், அவ்வளவு பெரிய சக்தியை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று வாக்காக நமக்குள் கொடுத்துள்ளார்கள். ஆக இந்த வாழ்க்கைக்கு இந்த புற வாழ்க்கைக்கு என்று அதிலே நாம் அழுத்தத்தை கூட்டி அதிலேயே சுழன்று அதை பற்றி எண்ணாதபடி அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக நம் நினைவை குருவிடம்பால் செலுத்தி குரு மூலமாக அந்த துருவ நட்சத்திரத்திலே உணர்வுகளை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் பெற்று ஒரு நிலக்கடலையை உழைத்தால் அதிலே உள்ளே இருக்கும் பருப்பை நாம் சுவைக்க முடிகின்றது. அதுபோன்று இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வரக்கூடிய எத்தகைய இன்னல்களாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், ஆத்திரமாக இருந்தாலும், வேற எந்த குணத்தினுடைய அடிப்படையில் விஷம் தோய்ந்த உணர்வாக வந்தாலும் அந்த நிலக்கடலையை உடைப்பது போன்று குரு மூலமாக துருவ நட்சத்திரத்தின் மூலமாக அந்த இருளை பிளந்து அந்த இருளையே ஒளியாக குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, துருவ நட்சத்திரமும் இந்த விஷத்தையே எவ்வாறு அவர்கள் ஒளியாக மாற்றிக்கொண்டார்களோ அந்த அருள் ஞானத்தை நாம் அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். என்றால் அத்தகைய சந்தர்ப்பத்தை உருவாக்கத்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ற வேளையிலே அதிகாலையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அகஸ்தியன் தன் வாழ்நாளில் அவருடைய வளர்ச்சியின் பருவத்திலே 16வது வயதிலே திருமணம் ஆனாலும் தன் மனைவிக்கு இதை உணர்த்தப்படும் பொழுது நாம் எவ்வாறு இந்த மூக்கின் வழியாக சுவாசிக்கின்றோமோ இந்த பூமி எவ்வாறு விண்ணுலக ஆற்றலை அது கவர்கின்றது, அதனுடைய சுவாச நிலை எங்கே எதன் வழி ஆரம்பிக்கின்றது என்று தன் மனைவியை நம் பூமியின் வடதுருவ பகுதிக்கு அழைத்துச் சென்று அதற்கு அப்பால் விண்ணிலே நினைவலைகளை உணர்வலைகளை அழைத்துச் சென்று எந்த இடத்திலிருந்து பூமிக்குள் சக்திகள் புகுகின்றது என்பதை அந்த துருவத்தினுடைய எல்லையிலே துருவ பாதை என்று சொல்லி நாம் மூக்கு என்று சொல்கின்றோமே இதுபோன்று அந்த இடத்திற்கே அழைத்துச் சென்று விண்ணுலக ஆற்றல் எவ்வாறு பூமிக்குள் கவரப்படுகின்றது, அந்த சக்திகள் எவ்வாறு தாவர இனங்களுக்கும் கல் மண் மற்ற உயிரினங்களுக்கும் அது எவ்வாறு சென்று சேருகிறது என்பதை தன் மனைவிக்கு அதை காட்டினான். அதன் வழிதான் அவர் இருவரும் ஒன்று சேர்ந்து ஆண் பெண் என்ற நிலையில்
அகண்ட அண்ட சராசரத்தினுடைய ஆற்றல்களையும் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நுகர்ந்தார்கள். அந்த 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய கதிரியக்க சக்திகள் மிக மிக சக்தி வாய்ந்ததாக, விஷத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் தாய் கருவிலை பெற்ற அந்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகள் அந்த நஞ்சையை தன் உடலுக்குள் அணுக்களாக நஞ்சை ஏற்றுக்கொள்ளும்படியாக வளர்த்துக் கொண்ட அந்த அகசியன் அந்த 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மின்னல்களையும் மின் கதிர்களையும் அந்த மின் ஆற்றல்களையும் அதை தன் மனைவியும் பெரும்படி செய்து இருவருக்குள்ளும் அந்த உணர்வுகள் கருவுற்று அவர் இந்த பூமியிலே மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய நினைவாற்றல் கொண்டு அந்த மின் கதிர்களை கதிரியக்க சக்திகளைத்தான் இருவருமே நுகர்ந்தார்கள். அத்தகைய ஆற்றல்கள் அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளும் இப்பொழுதும் இன்றும் துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய உணர்வுகளும் அது வெளிப்பட்டுக் கொண்டே உள்ளது. ஏன் இந்த சூரிய உதய காலத்திற்கு முன் இதை எடுக்கச் சொல்லுகிறார் என்றால், சூரியனுடைய ஒளி கதிர்கள், அதாவது சூரியனுடைய வெப்ப காந்தங்கள் அது வெளிப்படும் நேரம் வந்துவிட்டால் அது அந்த துருவ நட்சத்திரத்தில் வெளிப்படக்கூடிய அலைகள் பூமிக்குள் யதார்த்தமாக வந்து கொண்டிருக்கும் நிலைகளை அது கவர்ந்து மேலே அழைத்து சென்றுவிடும். அதை நாம் நினைவு கொண்டு வந்து நம்முடைய நினைவாற்றலை செலுத்தித்தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த 4 மணியிலிருந்து 6 மணி அல்லது 6:30 வரை எடுக்க வேண்டும் என்று சொல்வது, துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் எளிதாக நம் அருகே நமக்கு முன் சுழன்று கொண்டிருக்கும். அடிக்கடி நம் குருநாதர் சொன்னது போன்று அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை ஈர்ப்பவர்கள் இல்லை என்றால் அது சூரியன் கவர்ந்து மேலே சென்றுவிடும். அதனால்தான் இந்த சூரிய உதயத்திற்கு முன் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை அவர்கள் எவ்வாறு துருவத்தினுடைய ஆற்றலை பூமி கவரக்கூடிய நிலைகளை உணர்ந்து அந்த பூமி கவர்வதை இவர்கள் நேரடியாக கவர்ந்து அந்த விண்ணுலக ஆற்றலை, அதாவது விண்ணுலக ஆற்றல் என்றால் அந்த மின் கதிர்கள், அதுதான் இயக்க சக்தி, அதான் ஆதிசக்தி என்று சொல்வது. அதைத்தான் நாம் ஈஸ்வரா என்று ஓம் என்று இன்று நாம் மின்சாரம் என்று சொல்லுகின்றமே. துடிப்பினால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப சக்தியை உயிர் எப்படி அழியாத நிலையில் வேகாத நிலைகளாக இயங்கிக் கொண்டுள்ளதோ, அந்த உயிர் எப்படி ஒளியாக நின்று இயக்கிக் கொண்டுள்ளதோ, அந்த உயிரினுடைய ஆற்றலை பல கோடி மின்னல்களை ஒளி கதிர்களாக வருவதை அவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து தங்கள் உடலிலே உருப்பெற்ற ஒவ்வொரு அணுவையும் மின் அணுவாக, ஒளியான அணுவாக, ஆண் பெண் என்ற நிலையில் கருவாக உருவாக்கி வளர்த்துக் கொண்டார்கள். அது எளிதில் கூட்டமைப்பாக நாம் எல்லோரும் துருவ நட்சத்திரத்தை எண்ணும் பொழுது இந்த துருவ தியானத்திலே ஆங்காங்கு எந்தெந்த இடங்களில் இருந்து குரு உணர்வை பதிவு செய்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எண்ணப்படும் பொழுது அந்த சக்திகள் இங்கே வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த குரு வழியில், ஏனென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் எல்லாம் பெறுவதற்கு நமது ஞான குருவும் சரி, மாமகரி ஈஸ்வராய குருவரும் சரி, விண்ணுலகில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் நாம் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நமக்காக பாய்ச்சி கொண்டிருக்கும் அந்த நேரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே முழுமையாக மனிதன் அந்த அதிசயனை போன்று இந்த நஞ்சினை வென்றிடும் உணர்வுகளை, விண்ணுலக ஆற்றலை, மனிதன் தெய்வமாக, மனிதனுக்கு அடுத்த உயர்ந்த பிறப்பாக தெய்வீக நிலை பெறுவதற்கு எண்ணில் அடங்காத ரிஷிகளும் ஞானிகளும் அதை பாய்ச்சி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே தான் நமது குருநாதரும் அதை சுவாசிக்கும்படி சொல்லுகின்றார். அதைத்தான் துருவ தியானம் என்று நமக்கு வழிப்படுத்தியுள்ளார்கள். அதில் ஒரு 10 நிமிடமாவது துருவ நட்சத்திரத்தை எண்ணுங்கள், அதை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பலமுறை சொல்லியுள்ளார்.
அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை பற்றி, அதை கவரும் நிலைகளை பற்றி சொல்லப்படும் பொழுது அடிக்கடி துருவ நட்சத்திரத்தினுடைய அழுத்தம் நமக்கு வேண்டும். துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நீல நிற ஒளிக்கற்றைகளை நம் உயிரிலே உராய செய்ய வேண்டும். துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி அலைகளை நம் உயிரின் காந்தத்தை பயன்படுத்தி கவர வேண்டும். உங்களை எல்லோரையும் துருவ நட்சத்திரத்திற்கு அழைத்து செல்லுகின்றேன். என் குரு எனக்கு எப்படி இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெரும்படி செய்தாரோ அது அத்தனையுமே உங்களுக்கு பெறச் செய்கிறேன் என்று எண்ணிலடங்காத வாக்குகளாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். குருவை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணினாலே அவர் சொன்ன முறைப்படி உயிரான ஈசனை வேண்டி குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணினாலே அந்த சகல ரிஷிகளுடைய ஆசியோடு நாம் அந்த உயர்ந்த சக்திகளை பெற முடியும். இந்த பெறக்கூடிய தகுதி மனிதன் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஆக நாம் அனைவரும் குரு வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருளால் நம் உயிரான ஈசனை வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழியை நுகர்வோம். நுகர்ந்து அகஸ்தியன் தன் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த ஒளியான மின் கதிர்களை பாய்ச்சி அனைத்துமே ஒளியான அணுக்களாக உயிரோடு ஒன்றும் நிலையாக அகஸ்தியன் எவ்வாறு உருவாக்கினானோ அந்த சக்திகளை நாமும் பெறுவோம். ஏனென்றால் அகஸ்தியன் வெளிப்படுத்திய அந்த சக்திகளை கவர்ந்த அனைவருமே இன்று ரிஷிகள் ஆகிவிட்டார்கள். ஆக நாமும் குரு வழியில் அந்த அகஸ்தியமா மகரிஷி தனக்குள் வளர்த்து துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாமும் கவர்வோம். நாமும் அந்த ரிஷித்தன்மையை பெறுவோம். அனைவரையும் பெறச் செய்வோம். குரு எதையெல்லாம் நாம் பெற வேண்டும், இந்த உலகுக்கு நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அவர் கனவை நனவாக்குவோம். அந்த உறுதிமொழியாக சபதமாக ஏற்று இப்பொழுது நாம் தியானிப்போம். இந்நேர வரை சொன்ன நினைவுகளிலேயே நம்முடைய கண்ணின் நினைவு நம் பூமியினுடைய துருவ பகுதிக்கும் துருவ நட்சத்திரத்திற்கும் சென்றிருக்கும். நம்முடைய நினைவுகளை அங்கே நிலைநிறுத்தி ஞான குருவோடு ஒன்றி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரொளி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானிப்போம். பெரும்பகுதியானோர் நாம் ஏங்கி தியானிப்போம் என்று சொன்னால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நிறுத்திக் கொள்கின்றோம். அதை அவ்வாறு நிறுத்தக்கூடாது. ஈஸ்வரா என்று அந்த உயிரிடம் நாம் கேட்க வேண்டும். ஒரு கேள்வியாக கேட்க வேண்டும். எனக்கு அந்த சக்தி வேண்டும். குரு எதை கண்டாரோ அதை நான் காண வேண்டும். குரு எவ்வாறு அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நுகர்ந்தாரோ அந்த சக்தி, அந்த வழி, அந்த உபாயம், அந்த முறை எனக்கு வேண்டும் என்று பூர்வ மத்தியிலே சதா நாம் நம்முடைய நினைவுகளை உணர்வுகளை செலுத்தி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். உயிரிடம் கேட்பதும் ஒன்றுதான், ஞான குருவிடம் கேட்பதும் ஒன்றுதான், மாமகரிஷி ஈஸ்வராய குருவிடம் கேட்பதும் ஒன்றுதான். நம் உயிரிடம் கேட்பதும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருவிடம் கேட்பதும் சரி, ஞான குருவிடம் கேட்பதும் சரி, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று வெறுமன நாம் இயக்கத்தோடு நின்று விடாமல் அந்த உணர்வோடு அதை எவ்வாறு கவர்வது, எவ்வாறு உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பாய்ச்சுவது, ஒவ்வொரு உறுப்புகளையும் இணை சேர்ப்பது, ஒவ்வொரு உணர்வுடையும் ஒவ்வொரு அணுவையும் எவ்வாறு ஒளியாக மாற்றுவது என்று சதா அந்த விசாரணையாகவே அகஸ்தியன் தன் வாழ்நாளிலே கேள்விக்கு மேல் கேள்விகளை எழுப்பி அந்த உணர்வோடு அவன், ஏனென்றால் அவனுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, அவன் உயிர் வழியாக அவர்கள் தாய் தந்தையர் புலஸ்தியர் என்று புலனெறிவால் அவள் எப்படி ஒவ்வொன்றையும் கண்டுணர்ந்தார்களோ அதை அறியும் ஆற்றல் பெற்றாரோ அதன் வழி வந்தவன்தான் அகஸ்தியன். அவர்கள் புலனறிவால் அளர்ந்து நுகர்ந்து புலஸ்தியர் என்று நாமம் பெற்றாலும் இவன் அகத்தின் ஆற்றலை, அணுவின் ஆற்றலை முழுமையாக அறிந்தவன். அவர் தனக்குள் பல கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை எழுப்பும் பொழுதுதான் அவன் ஒவ்வொன்றையும் அறிய அவனால் முடிந்தது. தாவர இனங்களையும், புவிக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், அண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும், பேரண்டத்தில் இயங்கக்கூடிய நிலையிலும் அவன் உணர்ந்தான், நுகர்ந்தான், தனக்குள் விளைய வைத்தான். அதை போன்று நாமும் ஒவ்வொரு சக்திகளையும் பெறும் பொழுது இந்த வாழ்க்கை நிலைகளை மட்டும் எண்ணாதபடி நமக்காக ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எந்த அருளை, எந்த ஞானத்தை, எந்த அருள் சக்திகளை நமக்கு கிடைக்க வேண்டும், தெரிய வேண்டும், நாம் வளர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த உணர்வோடு நாம் தியானத்திலே நாம் கேட்டு பழகுதல் வேண்டும், அவருடன் பேசி பழகுதல் வேண்டும். குரு எத்தனையோ பதிவுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. புருவ மத்தியிலே நினைவை செலுத்தி
துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி மகரிஷிபால் செலுத்தினாலே அந்த உதயம் புருவ மத்தியிலே ராமாயணத்திலே சொல்லப்பட்ட லவ குசா நாம் இங்கிருந்து நம் உணர்வுகளை பாய்ச்சினால் இரட்டை குழந்தைகளாக அது மகரிஷிகளோடு துருவ நட்சத்திரத்தோடு அகஸ்தியரோடு ஈஸ்வரப்பட்டரோடு மோதி அங்கிருந்து எக்கோ பதில் அலையாக லவ குசா என்று அந்த மெய் உணர்வுகள் நமக்குள் அந்த உண்மைகளை உணர்த்தும், உண்மைகளை அறியக்கூடிய வழியும் அந்த ஞானத்தை பெறக்கூடிய வழியும் அதுதான். ஆகவே புருவ மத்தியிலிருந்து அதான் விஷ்ணு தனுசு என்று சொல்வது. அந்த விஷ்ணு தனுசை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை ஞானிகள் காட்டிய வழியில ஞானிகள் நாம் எதை பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, நமது குரு நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த உணர்வோடு ஒன்றி வர வேண்டும். ஆகவே நாம் தியானம் நம் உடலுக்காக, இந்த உடல் வாழ்க்கைக்காக, குடும்பத்திற்காக என்று மட்டும் எண்ணாதபடி நம் உயிரோடு ஒன்றி இந்த உயிரான்மா அழியா ஒளி சரீரம் பெறுவதற்காக அந்த சக்திகளை நமக்காக பாய்ச்சிக் கொண்டிருக்கும் ஞானிகள் மகரிஷிகள் நமக்குள் அந்த சக்திகளை வளர்த்து நம் மூலமாக ஏனைய எத்தனையோ உயிரான்மாக்களை பெறச் செய்வதற்காக அந்த சக்திகள் நமக்குள் பாய்ச்சிக் கொண்டுள்ளார்கள் என்று முதலிலே சொன்னது போன்று ஒரு தாய் பசுவிடம் கன்று எவ்வாறு அதனுடைய பாலை பருகி மீதி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பால் எல்லோருக்கும் பயன்படுவது போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பருகி நம் உயிரான்மாவை ஜொலித்திடும் நிலையாக அது உருவாக்கும் சந்தர்ப்பமாக உருப்பெற செய்து எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி இப்பொழுது நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. புறக்கண்ணின் நினைவு அகக்கண்ணோடு ஒரு வில்லிலிருந்து வெளிப்படக்கூடிய அம்பு போல புருவ மத்தியிலிருந்து வெளிப்பட வேண்டும். பூமியினுடைய துருவத்தின் வழியாக துருவ நட்சத்திரத்திற்கே நம்முடைய நினைவுகள் ஒரு நேர்கோடாக ஒரு அம்பு போல் சேர்ந்து துருவ நட்சத்திரத்தோடு மோத வேண்டும். துருவ நட்சத்திரத்தோடு மோதினால் ஒரு இசைக்கருவியை தட்டினால் எப்படி அதிலிருந்து ஒரு எக்கோ சப்தம் வெளிவருமோ, துருவ நட்சத்திரத்துடன் மோதி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நீல நிற ஒளி கற்றைகள் அதை நாம் பெற வேண்டும் என்று அது ஏங்கி இழுக்கப்படும் பொழுது நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொழியை நம் உயிருடைய காந்தத்தால் கவரப்பட்டு நம் புருவ மத்தியிலே மோதும். ஆக நம்முடைய நினைவுகள் அவ்வாறுதான் இருக்க வேண்டும். அந்த அலைக்கற்றைகளை ஒளி கற்றைகளை கண்களை திறந்து தியானித்தாலும் சரி அல்லது கண்கள் தானாக மூடிக்கொண்டாலும் சரி புறக்கண்ணின் நினைவு புருவ மத்தியிலே உயிரோடு ஒன்றி உயிரிலிருந்து துருவ நட்சத்திரத்தின்பால் அங்கே நிலை நிறுத்தப்பட்டு துருவ நட்சத்திரத்தோடு கலந்து துருவ நட்சத்திரம் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் அதை இழுத்து கவர்ந்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். தான் ஆகாய கங்கை என்று சொல்வார்கள். புராணத்திலே உணர்த்தப்பட்டது போன்று பாகீரதன் தன்னுடைய முன்னோர்களை அவருடைய சாப விமோச்சனம் பெறுவதற்காக கடும் தவம் இருந்து ஆகாய கங்கையை பூமிக்குள் கொண்டு வந்தான். தன்னுடைய மூதாதையர்களை சாபத்திலிருந்து விடுபட செய்தான் என்றால் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியைத்தான் ஆகாய கங்கை என்று சொல்லக்கூடிய விண்ணினுடைய ஆற்றலைத்தான் வரை செய்தான். அதை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த பாகீரதன் எவ்வாறு விண்ணுலக ஆற்றலை நுகர்ந்து பெறச் செய்தானோ அதை போன்று நாமும் அதை செயல்படுத்துவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து அந்த எல்லா உறுப்புகளையும் உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய நினைவுகள் எல்லோரையும் கலந்தே வர வேண்டும். துருவ நட்சத்திரம், ஞானகுரு, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர், நமது உயிர், அந்த ரிஷிகள் என்று நம்முடைய நினைவுகள் அதற்குள்ளே சுழன்று கொண்டு வர வேண்டும். விண்ணுலகிற்கு சென்று அதை இழுத்து கவர வேண்டும்.
மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞான குருவுக்கு எவ்வாறு அந்த கண்ணிற்கு அந்த ஆண்டனா சக்தி என்பதை கொடுத்து அவருடைய நினைவாற்றல் அங்கு கொண்டு சென்றாரோ அதை போன்று நாமும் ஞான குருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணினால் அந்த புலனறிவு நம் கண்ணிற்கும் அந்த ஆற்றல் கிடைக்கும். கண்களை மூடி தியானம் எடுத்தாலும் சரி, கண்களை திறந்து எடுத்தாலும் சரி, அந்த அற்புத சக்தி, ஆற்றல் மிக்க சக்தி நாம் பெறுகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு நமக்கு வாக்கின் மூலமாக கொடுக்கப்படும் பொழுது சாமி சொன்ன முறைப்படி நான் அந்த சக்தியை பெறுவேன் என்று நீங்கள் சிறிதளவு அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தினாலே துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளிக்கற்றைகள் புயல் போல உங்களுக்கு அந்த அருள் உணர்வுகள்
உங்கள் உடல் முழுவதும் பாயும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்று உங்கள் உடல் உறுப்புகளிலே ஒரு புதுவிதமான உற்சாகம் ஊட்டும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக சிறிதளவு துருவ நட்சத்திரத்தை எண்ணினாலே கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சாமி சொல்லியிருக்கின்றார் என்ற நினைவை அவர் சொன்ன முறைப்படி நாம் இயங்கி பெறுவோம். ஏனென்றால் இந்த அகண்ட அண்டத்திலே அனைத்துமே சுழன்று கொண்டுதான் உள்ளது, சுழன்றுதான் சக்தி பெறுகின்றது, சுழன்று அந்த துருவத்தின் வழியாக கவர்கின்றது. அதை போன்று நாமும் தங்கு சக்கரதாரி என்று நமது உயிர் ஒளிகளை எழுப்பி அந்த உணர்வலைகளை உடல் முழுவதும் சக்கரம் போன்று சுழலச் செய்வது போன்று நாமும் சுழன்று நம்முடைய நினைவுகளை சுழலச் செய்து ஒரு நட்சத்திரத்தினுடைய ஈர்ப்போட்டத்திற்குள் புகுந்து சனிக்கோள் எவ்வாறு அது உமிழ்த்தக்கூடிய ஆற்றலால் தன் அருகில் இருப்பதை அனைத்துமே ஒரு சூறாவளி போன்று கவருவது போன்று நாம் அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொழியை சனிக்கோள் கவர்வது போன்று நாம் கவர முடியும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இதை உணர்த்தப்படும் பொழுது நம் பூமியிலே 3 இடத்திலே காந்த கிணறுகள் உண்டு. காந்த கிணறுகள் என்றால் பூமியினுடைய மொத்த காந்த சக்தியுமே அந்த 3 இடங்களிலே அதீதமாக உண்டு. அந்த இடத்திற்கு சென்றால் எவ்வளவு எடை கூடிய பொருளாக இருந்தாலும் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அதை இழுத்து பூமிக்குள் இழுத்து சென்றுவிடும். அதுபோன்று இந்த பூமிக்கு எப்படி காந்த கிணறோ அதுபோன்று நம்முடைய புருவ மத்தி என்பதும் காந்த கிணறு தான். நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தை அதை நாம் பயன்படுத்தி துருவ நட்சத்திரத்தோடு சுழன்று அந்த பூமியுடைய காந்த கிணறு எவ்வாறு உயர்ந்த சக்திகளை இழுத்து பூமி முழுவதுக்கும் அந்த சக்தியை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக சக்தியாக அந்த காந்த கிணறு எவ்வாறு செயல்படுகின்றதோ நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் துருவ நட்சத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பேராற்றல்களை நாம் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதன் மூலமாக கவர்ந்து எளிதில் கொடுக்க முடியும். அவ்வளவு அதீத சக்திகளை நாம் உயிர் வழியாக கவர முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகமுள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து ஊனை உருவாக்கிக் கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. திருமூலர் சொல்வது போன்று ஊன் உடம்பு ஆலயம் ஆக இந்த உயிரென்ற நிலைகள் இருந்தாலும் இது எதை ஊனாக கவர்கின்றதோ தனக்குள் நுகர்கின்றதோ அதுவே உடலாகி இந்த உடலுக்குள் எத்தகைய குணத்தினுடைய அடிப்படையிலே 1008 குணங்களும் பல கோடி உணர்வலைகளாக விளைய வைத்திருக்கின்றோமோ அதுல வலுப்பெற்றதே நமக்குள் தெய்வமாக உள்நின்று இயக்கி அந்த சக்தியாக நம்மை இயக்குகின்றது. அது திருமூலர் குறிப்பிட்டது போன்று துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நம் ஊனாக உருவாக்கி அந்த ஒளி உடலாக உருவாக்கி நாம் அந்த தெய்வீக நிலையாக ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எந்த சக்தி சாதாரண பாமர மகளும் பெற வேண்டும் என்று அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார்களோ அந்த தெய்வீக சக்திகளை, தெய்வீக பண்புகளை, தெய்வீக ஆற்றல்களை, மனிதன் முழுமையடையும் நிலைகளை நாம் பெறுவோம். அவர் எந்த அளவிற்கு துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி உணர்வுகளை நமக்குள் ஊனாக இந்த துருவ தியான நேரத்தில் மட்டுமல்ல மற்ற எல்லா நேரங்களிலும் எந்த அளவிற்கு துருவ நட்சத்திரத்தினுடைய ஊனாக நமக்குள் அதை உருவாக்கச் செய்கின்றோமோ, பதியச் செய்கின்றோமோ, நமக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அந்த தெய்வீக நிலை என்ற முழுமையை அடைய முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து தசைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து தோலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இந்நேரம் வரை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு ஞானகுரு காட்டிய முறைப்படி நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்தோம். துருவ நட்சத்திரத்தை நாம் பார்க்கவில்லை என்றாலும், துருவ நட்சத்திரம் எந்த திசையில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை என்றாலும், குரு நமக்குள் ஆழமாக பதிவு செய்ததை அவர் உணர்வோடு கலந்து, அவர் நினைவோடு கலந்து, நம் உயிரோடு கலந்து அதை எடுக்கப்படும் பொழுது, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வை நம்மை துருவ நட்சத்திரத்தின் அந்த விண்ணுலகிற்கு நம்மை அறியாமலே அதை அழைத்து சென்று நமக்குள் அத்தகைய ஆற்றலை பெறச் செய்தது. ஆக இந்த அதிகாலை நேரத்தில் எடுத்துக்கொண்ட இந்த சக்தியின் துணை கொண்டு நாம் அடுத்து மற்ற வேலைகளுக்கு செய்தாலும், பகலிலே மற்ற எந்த இடங்களுக்கு சென்றாலும், இந்த துருவ தியானத்தில் எடுத்ததை நினைவு கொண்டு வந்தால் நம்மை அறியாமலே துருவ நட்சத்திரத்துக்கு நம்முடைய நினைவுகள் அழைத்து செல்லும். அந்த சக்தி அந்த நேரத்தில் அந்த நொடி பொழுதில் எளிதில் பெற முடியும். அதைத்தான் குருநாதர் பேட்டரியை சார்ஜ் செய்வது போன்றும் அதிகாலையிலே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை உங்களுக்குள் சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அதைத்தான் நாம் இந்நேரம் வரை செய்தோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இங்கு தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து, அனைவரது உடல்களிலும் படர்ந்து, அனைவரது உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல் முழுவதும் படர்ந்து, அனைவரது உடல் உறுப்புகளிலும் படர்ந்து, அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் இரத்த நாளங்களிலே கலந்து, அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து, அவர்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற அருள்வாய் ஈஸ்வரன். திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும், மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அன்று வாழ்ந்த அகசியரும் அவர் மனைவியும் எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் பாய்ச்சிக் கொண்டார்களோ, அந்த அகசியனை பின்பற்றிய ஏனைய 33 தேவாதி தேவர்களும் அந்த ரிஷிகளும் தான் பெற்ற சக்தியை தன் மனைவிக்கு பாய்ச்சியதும், அவர் இருவருமே ரிஷி பத்தினி என்ற நிலையில் இன்று சப்தரிஷி மண்டலத்திலே கணவன் மனைவியாக குடும்பமாக எவ்வாறு வாழ்கின்றார்களோ வளர்கின்றார்களோ, அதை போன்று நாங்கள் அனைவரும் கணவன் மனைவியாக ரிஷி பத்தினி என்ற நிலைகளாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. கணவன் உடலோடு இருந்தாலும் சரி, அல்லது மனைவி உடலோடு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நமது குரு சொன்ன முறைப்படி இந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்தினோம் என்றால் 2 உயிரையும் இந்த உணர்வுகள் இணையச் செய்யும். இந்த சாதாரண வாழ்க்கையில் எவ்வாறு கணவன் மனைவியாக மகிழ்ந்து வாழ்ந்தோமோ, இந்த உயிரோடு ஒன்றி பேரானந்த நிலையாக வாழச் செய்யும். சப்தரிஷி மண்டலத்திலே அவர்கள் சுழன்று கொண்டிருந்தாலும் நம் நினைவுகள் அங்கே சென்று ஆனந்தமான உணர்ச்சிகளை தூண்டும். கணவன் இல்லையே, மனைவி இல்லையே என்று யாரும் எண்ண வேண்டியதில்லை. என்னுடன் தான் இருக்கின்றார் என்று இந்த உயிரோடு கலந்து நாம் எடுக்க முடியும். தான் சத்தியவான் சாவித்திரி என்று சொல்வது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் குழந்தைகள் உடல் முழுவதும் படர்ந்து, உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி படர்ந்து, அவர்கள் உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள்சக்தி பெற்று இந்த உலகையே அருள் வழியில் அழைத்து செல்லும் அருஞான குழந்தைகளாக,
அகசியனை போன்று இந்த உலகையே அழிவிலிருந்து திசை திருப்பி இந்த பூமியை அகசியன் சமப்படுத்தியது போன்று எங்களுடைய குழந்தைகள் இந்த பூமியை சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஓட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை உணவாக எடுத்து என்றும் 16ஆக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் பால் செலுத்தி குரு அருளால் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பலன்கிட எல்லா அணுக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உயிரான்மாக்களும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் மற்ற இந்த உலக மக்களுடைய உயிரான்மாக்களை குரு காட்டிய அந்த விண் செலுத்தும் மார்க்கமாக குருவின்பால் நினைவை செலுத்தி குரு அருளால் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிரான்மாக்களும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற்று அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கரைந்து அவர்கள் அனைவரும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரன் என்று எந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை நாம் இழுத்து கவர்ந்தமோ அந்த எழுத்து கவர்ந்த அந்த அத்தனை ரிஷிகளுடைய சக்தியும் அந்த சப்தரிஷி மண்டலங்களுடைய சக்திகளையும் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களுடைய முகப்பிலே அதாவது அந்த உயிரிலே இணைத்து நம்முடைய நினைவால் உணர்வால் மூச்சால் அவர்களை உந்தி இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடக்கச் செய்யும் நிலையாக நம்முடைய மூச்சலைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அனைவரையும் உந்தி தள்ளுவோம். நாம் முதலிலே தியானத்திலே நாம் சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி இழுத்து கவர்ந்தோம். ஆனால் இங்கே உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை நாம் ஏங்கி கவர வேண்டியதில்லை. சப்தரிஷி மண்டல சக்திகளை இழுத்து நமக்குள் கவர்ந்து அந்த சக்திகளை உயிரினுடைய முகப்புகளிலே இணைத்து குரு அருளால் அந்த ஆன்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும், விண் செல்ல வேண்டும் என்று நாம் உந்தி நம்முடைய மூச்சிலை இங்கிருந்து நாம் செலுத்த வேண்டும். உந்தி நாம் செலுத்தினோம் என்றால் அதற்கு சில முறைகளை குரு வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த குருவின் உணர்வோடு குரு காட்டிய வழியில நாம் இந்த நினைவலைகளை உணர்வலைகளை மூச்சலைகளை செலுத்தப்படும் பொழுது அந்த விண் செல்வதற்குள்ளான என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை உணர்த்தப்படும் பொழுது சப்தரிஷி மண்டலத்திற்கு செல்லும் ரூட்டை குருநாதர் போட்டார் என்று சொல்வார். அவர் எந்த ரூட்டை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் போட்டாரோ அந்த ரூட்டிலே அந்த ஆன்மாக்கள் இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடந்து செல்லும். சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பேரருள் பேரொளி உணர்வுகள் அங்கிருந்து வெளிப்பட்டு நம் பூமியை நோக்கி வரக்கூடிய காலத்திலே நாம் நம் முன்னோர்களுடைய உயிரான்மாக்களுடைய முகப்புகளை இணைத்த சப்தரிஷி மண்டல உணரும் அந்த சப்தரிஷி மண்டல அலையும் ஒன்றாக சேரப்படும் பொழுது அந்த சப்தரிஷி மண்டல அலைகளே அந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் சப்தரிஷி மண்டலத்திற்கு அழைத்து சென்றுவிடும். ஒரு ராக்கெட்டை எவ்வாறு விஞ்ஞானிகள் உந்தி விண்ணுக்கு செலுத்துகின்றாரோ
எந்த திசைக்கு எந்த பாதைக்கு எங்கே செல்ல வேண்டும் என்று இந்த முகப்பிலை இணைத்தது போன்று சப்தரிஷி மண்டல உணர்வை இந்த உயிரான்மாக்களுடைய முகப்புகளை இணைத்து இதை ஒரு பயிற்சியாக நாம் அதிகாலையில் செய்து அவர்கள் பின் செல்ல வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று பயிற்சியாக எடுத்துக்கொண்டால் மற்ற நேரங்களில் இதை செயல்படுத்தி உடலை விட்டு பிரிந்து சென்ற எல்லா ஆன்மாக்களை நாம் அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய முடியும். ஒரு நிமிடம் நாம் அனைவரும் சேர்ந்து உந்தி செலுத்துவோம். உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் விண் சென்று விட்டார்களா, சப்தரிஷி மண்டலத்துடன் உள்ளார்களா, அல்லது இங்கேதான் இருக்கின்றார்களா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் தேவையில்லை. அவர்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்தாலும் அவர்கள் அங்கே சப்தரிஷியாக ஆகியிருந்தாலும் நாம் அனுதினமும் எப்பொழுதுமே அவர்களை அவ்வாறு செலுத்திக் கொண்டுதான் இருக்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் தன் சந்ததி வளர வேண்டும் என்று நம்மை எப்படி வளர்த்தார்களோ அவர்களுக்கு உணவு கொடுத்து வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் செலுத்தக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை அந்த ஆன்மாக்கள் அங்கே எடுத்து அது வளரத் தொடங்கும். அவர்களை நாம் அங்கே வளர்த்தால்தான் நாமும் இந்த உயர்ந்த சக்தியை பெற முடியும். ஏனென்றால் இது குரு காட்டிய இயற்கையினுடைய வழியே இதுதான். அவருடைய நல்லாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரன். எந்த அளவிற்கு நாம் முன்னோர்களை விண் செலுத்த அனுதினமும் நினைவு கொண்டு தியானிக்கின்றோமோ, அவர்களை விண் செலுத்துகின்றோமோ, அந்த அளவுக்கு நாம் விண்ணுலக ஆற்றல்களை எளிதில் பெறுகின்றோம். இங்கே அன்றாட வாழ்க்கையில் எத்தகைய எதிர்பாராத நிலைகளும் நமக்குள் நடக்காது. அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய ஞான சக்தியாக நாம் செயல்பட முடியும். அவருடைய பாதுகாப்புடனே நாம் வாழ முடியும். அதே சமயத்தில் சாப வினைகளோ, தீய வினைகளோ, பாவ வினைகளோ, பூர்வ ஜென்ம வினைகளோ, பரம்பரை நோயோ, பரம்பரை குணங்களோ இதையெல்லாம் வராதபடி நாம் தடுத்துக் கொள்ள முடியும். என்றுமே அந்த மகரிஷியினுடைய அருள்வட்டத்திலே, சப்தரிஷி மண்டலத்தினுடைய அருள்வட்டத்திலே, அந்த ஞானிகளுடைய அரவணைப்பிலேயே நாம் வாழ முடியும். இதை ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நாம் செய்ய வேண்டியது. ஏதோ ஒரு நேரம் மட்டும் செய்வதல்ல, பௌர்ணமி அன்று மட்டும் செய்வதல்ல, அடிக்கடி நாம் இதை செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது வானமண்டலத்தில் அந்த நினைவுகளை செலுத்தி அகசியமா மகரிஷரின் அருள்சக்தியும், துருவ மகரிஷரின் அருள்சக்தியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் மேகங்களிலே படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் செழித்து வளர்ந்திட இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மூச்சலைகளை அந்த மகிழ்ச்சியில் கலந்த உணர்வாக மேகங்களிலே படரச் செய்வோம். நல்ல மழை நீர் பெய்யச் செய்வோம். ஞான குருவின் அருளும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளும் இந்த பூமி முழுவதும் படர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஞான குருவின் அருளும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளும் கிடைத்து அவர்கள் அனைவரும் அருஞானம் பெற்று அருள்வாழ்த்தி வாழ்ந்து இந்த உலக மக்கள் அனைவரும் பேரன்பு கொண்டு சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
என்று நம்முடைய மூச்சலைகளை இந்த உலகம் முழுவதும் பலரச் செய்வோம். நாம் எங்கெல்லாம் தியானிக்கின்றோமோ, நாம் அமர்ந்து தியானம் செய்யும் நம்முடைய இல்லம், நாம் எங்கெல்லாம் அதாவது தொழில் செய்யும் இடங்களோ மற்ற எங்கே சென்றாலும் நம்முடைய மூச்சலைகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, குருவினுடைய உணர்வுகளை, மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய உணர்வுகளை பலரச் செய்வோம். நாம் பார்க்கும் அனைவரையும் அதை பெறச் செய்வோம். என்றால் இது குரு வந்து செய்வதல்ல. குரு விண்ணிலே இருக்கின்றார் என்றாலும் அவருடைய வித்து அவர் நமக்குள் பதிவு செய்தது நம்மிடம் இருக்கின்றது. அதை தொடர்பு கொண்டு நாம் இழுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் எங்கெல்லாம் செல்லுகின்றோமோ, பஸ்ஸிலே சென்றாலும் சரி, மற்ற வாகனங்களிலே சென்றாலும் சரி, ரயிலிலே சென்றாலும் சரி, அல்லது எந்த வாகனத்திலே சென்றாலும், எந்த இடத்திற்கு சென்றாலும் குருவை எண்ணி துருவ நட்சத்திரத்தோடு தொடர்பு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை எல்லா இடங்களிலும் படரச் செய்வோம். துருவ நட்சத்திரத்துடைய அடர்த்தியை இந்த உலகமெங்கிலும் பரவச் செய்வோம். அன்று அகஸ்தியன் தன்னுடைய எண்ணத்தால், நினைவால், மூச்சால் இந்த பூமியை பனிப்பாறைகளாக எடை கூடிய நிலைகள், திசை திரும்பும் நிலைகளை எப்படி அந்த சூரியனை வெப்பகாந்தங்களை கவரச் செய்து அது நீராக உரையச் செய்து இந்த பூமியை சமப்படுத்தினால், அதை போன்று இந்த காற்று மண்டலத்தில் படர்ந்துள்ள இன்று போர் என்று இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மற்ற நிலை இதுபோல தொடர்ந்து நடக்கக்கூடிய நிலைகளை நமது ஞானகுரு சொன்னது போன்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை நாம் மீண்டும் கிளர்ந்து எழச் செய்து அந்த கிளர்ந்து இழந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை நமக்குள் விளைய வைத்து நாம் எல்லாம் அந்த அகஸ்தியர்களாக பல கோடி அகஸ்தியர்களை உருவாக்கி அந்த சக்திகளை நாம் வளர்த்து நம் மூச்சலைகளாக, நம்முடைய செயலாக, நம்முடைய பார்வையாக அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை பாய்ச்சி நாம் எல்லாம் குரு காட்டிய வழியில் அந்த சக்தி மான்களாக நாம் வளர வேண்டும், வளர்வோம். இந்த உலக மக்களையும் அந்த சக்திகளை பெறச் செய்வோம். நம்முடைய மூச்சலைகளை இப்பொழுது தியானத்திலே, துருவ தியானத்திலே எடுத்துக்கொண்ட இந்த உணர்வை சபதமாக ஏற்று, அதாவது நம்முடைய எல்லையாக, குறிக்கோளாக வைத்து துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை இழுத்து இந்த பூமி முழுவதும் பரவச் செய்வதே நம் குரு நமக்கு இட்ட பணி என்று இதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த துருவ தியானத்தில் செய்தது போன்று நாம் செய்வோம் என்று வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.